கூப்பிடுவோம். கூப்பிடுங்க. ஆத்தா ஈஸ்வரி தாய் மாரியாத்தா ஏழைக்கு இறங்குனம்மா கூப்பிட்ட உரலுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பிள்ளை சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு தீர்த்து வைக்கணும். ஆத்தா ஈஸ்வரி எந்த கட்டாக இருந்தாலும் அவங்க தெரிஞ்சுட்டு வரணும். அந்த மகளுக்கு மன நிம்மதியை கொடுக்க துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்கு. ஆத்தா உன்னை கையெழுத்து கும்பிட்ட மக ஆத்தா ஈஸ்வரி வா தீராத பிரச்சனை தீக்கணும். அந்த மனையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எந்த வம்பு வழக்கு யார் போட்ட சாவமா இல்லை செய்வனால அந்த குடும்பத்தில் வந்து போட்டு படுத்திருக்காவா ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்டவர்களும் பாடித்தா எடுத்தெறித்தா உன்னால முடியாத கட்டு எதுவுமே இல்லை. ஆத்தா ஈஸ்வரி நீ சொன்ன வழிதான் உன் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் நீ சொன்னதே நடக்குது. வா கட்டாவும் தெரிஞ்சுட்டு வா. என் பிள்ளை வாழ்க்கையில் குடும்பத்தில் துன்பந்தே இருக்குதே தவிர இன்பம்னா என்னன்னு கேட்கணும். என் பிள்ளை மன நிம்மதியே இல்லை அந்த குடும்பத்தில். அடுத்தடுத்து என்னைக்கு கட்டின புருஷனை நீ இழந்தியோ அன்னையிலேருந்து உன் தலையில் பாறை இருந்துக்கிட்டே இருக்கு. இன்ன வரைக்கும் உன் பாரத்தை இறக்கி வைக்க முடியலை தாயி. இன்னைக்கு எதனால யாருனாலும் நடக்குது ஏன் என் பிள்ளை நீ சோறும் போய் கிடக்குன்னு கேட்குற சரியா தாயி. என் பிள்ளைக்கு நானும் எல்லா வழியிலையும் போய் சாமி கும்பிட்றதுலேருந்து கோயிலுக்கு போகிறதுலேருந்து என் பிள்ளைக்கு என்ன பரிகாரமோ எல்லாமே செஞ்சிச்சு. ஆனால் இருந்தாலும் என் பிள்ளைக்கு வந்து மன நிம்மதி இல்லைங்கிற. இன்றைக்கி என் பிள்ளை வந்து எதையோ பறிவுறுத்த மாட்டே இருக்குதுன்னு சொல்கிற சரியா. என் பிள்ளை வந்து ஒரு கண்ணினால் பாதிக்கப்பட்டதை வந்து என் பிள்ளை இன்னும் வந்து எடுத்து எறிய முடியலை சரியா. அது உள்ளத்திலையும் உண்மையாகவும் மனசாரையும் அந்த கண்ணியோட வாழ்ந்த பிள்ளை சரியா தாயி. அவங்க மனையில் வந்து ஒத்துக்காத காரணம் என் பிள்ளை வந்து எடுத்து வழியை விட்டு கூட்டியாரவும் முடியலை சரியா. கூட்டியாக இருந்தாலும் இங்கே அசிங்கம்னு நினச்சிக்கிட்டு என் பிள்ளை வந்து ரெண்டு பக்கமும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது சரியா. அந்த பிள்ளைய கூட்டியாவது மனம் முடிச்சு வாழவும் முடியலை. அதனால நீ கும்பிட்ற தெய்வம் முத்துட்டேன்னு சொல்லிட்ட எங்கள் சாதி சாணத்தோடதே அண்டனும் சொல்லிட்ட நீ சரியா தாயி. ஒரு பிள்ளை சோரம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு என் பிள்ளையை தள்ளி வச்சு யாரும் வேடிக்கை வத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் சரியா. நான் வந்து பெத்த பிள்ளையில யாரும் சோரம் போகக்கூடாதுன்னு சொல்லி உன் தெய்வத்துக்கிட்ட நீ இஷ்டப்படுற தெய்வத்திலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சரியா. இன்னைக்கு அங்காளி பங்காளி பூரா வம்பு வழக்குக்கு இருந்தவங்கதே எல்லாருமே உங்களை வந்து எதிரியாக நினச்சி உறவாடுந்தவங்கதே சரியா. என்றைக்குமே வந்து அவங்க வந்து நல்லவங்க இல்லை. கூடுற மாதிரி கூடுவாங்க. பகையை மனசில் வச்சுக்கிட்டே உன் மனைக்கே வருவாங்க சரியா தாயி. இன்றைக்கி வந்து உன் பங்காளியில் ஒருத்தன் சொன்ன வாக்கு என்ன 5 பிள்ளைய பெற்றவ சரியா. எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொன்ன வார்த்தை ஒன்று சோரம் போகணும்னு சொன்னவன் சரியா. அது நான் காட்டி தரேன் தாயி சரியா. என் பிள்ளை மனம் முடிக்க காட்டிங்க அந்த சோரத்தை நான் யாரு செஞ்சான்னு காமிச்சு கொடுக்குறேன் சரியா. அவங்க செஞ்சதுதே என் பிள்ளைய வந்து கிறுக்கு பிடிச்சி என் பிள்ளை வந்து நான் எதையுமே எதிர்த்து கேட்குற யாரையும் வந்து நிமிந்து பேசுகிற பிள்ளையை இன்னைக்கு கோடையாக்கி வச்சுருக்காங்க. இன்னைக்கு எவ்வளோ குடிகிற அளவுக்கு வச்சுட்டாங்க தான் சரியா. என் பிள்ளை வந்து இன்னைக்கு குனிஞ்சு நிமிந்து போகிற பிள்ளைய கிறுக்காக்குற மாதிரி பண்ணிட்டாங்க. புத்தி இல்லை ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தி சரியா. என் பிள்ளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தி செய்யுதுதா. என் பிள்ளை வந்து இன்னைக்கு மனம் உடஞ்சி வைத்தே உட்காந்துருக்குது. உனக்கு நிம்மதி இல்லை. நீனும் இன்னைக்கு வந்து ஆத்தா ஈஸ்வரி நான் வந்து பிழைச்சது மாறு ஜென்மன்னு சொல்லிட்டேன் சரியா. என் பிள்ளைகளுக்காக இந்த உயிர்னு சொல்லியிருக்க. இல்லாட்டி இந்த உயிர் எனக்கு பெருசு இல்லைன்ட்டேன். என் பிள்ளைகளுக்காக நான் வாழணும் இந்த பூமியில். என் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி 5 பேர் பேரம்பேத்தியை பார்த்தாத்தே என் ஆயுசு முடியணும்னு இருக்க சரியா தாயி. இன்னைக்கு மனையில் வந்து நிம்மதியை கொடுன்னு இருக்க. கச்சுன்னே தான் இருக்கு உன் மனை. ஒருத்தவ வந்து உனக்கு யாருனாலும் சந்தோஷமே இல்லை. மாற்றி வந்து பிரச்சனை வம்பு வழக்குக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்குது உன் மனையில். ஒன்று மாற்றி ஒன்று ஒரு பிள்ளையினால உனக்கு வழி வேதனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படுறப்ப இன்னொன்றுக்கு வந்துடும். மாற்றி பிள்ளையினால நிம்மதி இல்லாமல் போயிட்டேன் சரியா தாயி. உன் குடும்பத்தில் சுற்றி சூறாவளி காத்தாத்தே அடிக்குது உன் குடும்பத்தில். யார் ஏவி விட்டாளா செய்வனை வச்சாளானே உனக்கு தெரியலை சரியா. யார் இப்படி என்னை என் குடும்பத்தை படுத்தி எடுக்கிறாங்கன்னு கேட்குற. நான் யார் வம்புக்கும் போகலேன்ட்டேன் சரியா தாயி. நான் யாரையும் போய் நீன்னு கேட்க மாட்டேன். நான் பாட்டுக்கு நான் புலம்பிக்கிட்டே இருப்பேன் தவிர அடுத்த உலகையும் நான் சண்டை விட மாட்டேன். ஆனால் என் குடும்பத்தில் இப்படி நடக்குதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டேன். என் கண்ணு முன்னாடி யார் என் பிள்ளையை வந்து நொடிக்க வச்சாங்களோ என் பிள்ளையை வந்து மனசுக்கு போராட்டத்தை கொண்டாந்தாங்களோ என் பிள்ளைக்கு யார் தீய சக்தியை ஏவுனாங்களோ அவளை போட்டு காட்டுன்ற என்ன சொல்லியிருக்கேன் 8 பொழுதுகளை நீ காட்டுறமுன்னே சரியா தாயி. 8 பொழுதுகளை போட்டு காட்டுத்தா. நீ இருக்கிறையில போட்டு காட்டி எனக்கு வந்து மன நிம்மதியை கொடுன்னு சொல்லியிருக்க. என் பிள்ளை மனம் முடிக்கிறப்ப அவன் வீட்டில் சோரம் காட்டணும்னு இருக்க. அப்போத்தே அந்த குடும்பந்தே இப்படி பண்ணுச்சான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு இருக்க சரியா தாயி. என் பிள்ளைக்கு வந்து எண்ணுத்தான் சரியா. எண்ணி 3 மாதந்தே என் பிள்ளைக்கு வந்து கிழக்கு திசையில் இருந்து வருது நீ முடிச்சுக்க சரியா.
என் பிள்ளைக்கு வந்து மனம் முடிச்சு வந்து என் பிள்ளையோட தோசைக்காரையந்தே போட்டு பாதி வந்து படுத்தினாலும் செய்வன கோளாறு பாதி படுத்திடுச்சு. சரியா? படுத்து இன்றைக்கி வந்து என் பிள்ளை வலி இல்லாமல் வேதனையில் இன்றைக்கி வந்து சொல்லி அழுக முடியல. உள்ளத்துலேயே அழுதுகிட்டு உட்காந்துருக்குது. தாய்கிட்ட ஒரு பேச்சு பேசும், மற்றவங்கள்ட்ட ஒரு பேச்சு பேசுது. சரியா? ஒரு நேரத்துக்கு ஒரு புத்திதே என் பிள்ளைக்கு. நான் தீராத பிரச்சனை இந்த தாய் உனக்கு தீர்த்து வைக்கிறேன். சரியா தாயி? 3 மாதத்துக்குள்ள நான் மாங்கல்யத்தை முடிச்சு தரேன் தாயி. இந்த தாய் முடிச்சு தரேன். கேளு சொல்லு தாயி. கடவுள அப்புறம் 2வது நான் எனக்கு சும்மா நின்றுக்கிட்டு இருந்தேன் வாசலில். என்னன்னே தெரியாதாயி இந்த பக்கம் மட்டாய் செய்து வரன்னு ஏறி என் இடுப்பில் வர அளவுக்கு தட்டி விட்டுட்டு அது என்னன்னு எனக்கு அந்த தீவார்த்தை என்னன்னு தெரியல. அது என்னதுக்கு வந்து அப்படி பண்ணுது என்ன ஏறுது என்னன்னு தெரியல. அத்தா உன் குடும்பத்தில் வந்து யாருமே நிம்மதி இல்லை. சரியா? ஒருத்தவ மாற்றி ஒருத்தவ கச்சு கச்சுன்னு இருக்கிறதே குடும்பத்தில் வந்து விரைய செலவும் வீபம்புமாக வருது. சரியா தாயி? தீய சக்தியை வர்றதுக்கு காரணம் வந்து ஏவுனது வந்து செய்வன கோளாறு இருந்தது. அப்பப்போ உனக்கு தீய கனவு கெட்ட சக்தி வருது. சரியா? நீ கும்பிட்ற தெய்வம் அந்த வாசலை வந்து நிற்கிறது தடுத்து நிறுத்துது. சரியா? அதெல்லாம் கெட்டது இல்லை தாயி. சரியா தாயி? உன் குடும்பத்தில் வந்து நல்லது நடக்க போகுது. அதனாலே மாற்றி காமிச்சிருக்கா. சரியா? உனக்கு வந்து எந்த இதுவும் தீய சக்தி இனிமேல் உன் வீட்டை அண்டாது. இந்த தாயிட்ட நீ என்னைக்கு வந்து அண்டுவியோ அன்னையிலேருந்து உனக்கு தலைக்கு வந்து தலைப்பாடவே தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கி. சரியா தாயி? நீ என்னைக்கு அம்மானு இந்த தாயை வந்து உள்ளே உருகி கூப்பிட்டியோ அதான் நான் மனுஷன் யார்ட்டையும் சொல்லி அழுக முடியாது. நானும் என் புருஷன்ட்ட வந்து சொல்லி அழுதுட்டேன். சரியா? வேறு யார்ட்டையும் நான் சொல்லி அழுகலைன்ட்டேன். கட்டின புருஷன்ட்ட சொல்லித்தே அழுகிறேன். இப்படி இருக்கே நம்ம குடும்பம். நீங்கள் தெய்வமாக இருந்து பார்த்துக்க மாட்டீங்களா? நீங்கள் தெய்வமாக இருந்து நம்ம பிள்ளைகளை காத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்க தாயி. அவர்கிட்ட மட்டும்தான் சொல்லி அழுகிற. தெய்வத்திட்ட மட்டும்தான் சொல்கிற. மற்ற யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன். ஓ மனசுக்குள்ளே புலம்பிட்டு ஓ மனசுக்குள்ளே நீ வந்து காயத்தை வந்து மருந்து ஓட்டுக்கிற. உன் கண்ணீரை நீயே தொடச்சிக்கிற. சீக்கிரமே உன் மனையில் வந்து மங்கள சத்தம் கேட்க போகுது தாயி. இதுக்கு இந்த தாய் வந்து உறுதிவா கொடுக்குறேன். சரியா? இந்த தாய் சத்தியவா கட்டுப்பட்டு கிழக்க வருது. நீ அமைச்சுக்க அப்படி அதான் முடிச்சு கொடுத்துருவேன். அவன் சொல்லிட்டான். அது அந்த இது வந்து